உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீன ராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மீனராசி, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மீனராசி நேர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமாம், ரொம்ப உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், கடன், குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்காங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. அதை எப்படி சொல்லலான்னா ஒரு பாட்டு மூலமாக நான் சொல்கிறேன். என்னென்ன, பழைய பாட்டு, அற்புதமான ஒரு பாட்டு. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது கோடை காலத்தில் கூட ஒரு மழை வந்துருமா, ஆனால் என்னோட எழிலில், அதாவது என்னோட ரூபத்தில் ஒரு அழகான ஒரு ரூபம் வருமா அப்படின்னு ஜெமினி கணேசன் ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதம். அந்த மாதிரி ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அதையும் ஒரு பாட்டாகவே சொல்லிடுறேன். இளமை இதோ இதோ இனிமை இதோ, அந்த மாதிரி ஒரு இளமை துள்ளலோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பரவாயில்ல, அருமை. என்னாலே நம்ம முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம், ரொம்ப அற்புதமான ஆண்டு. ஏன் அப்படின்னா குரு இதுவரைக்கும் 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்தார் மீனராசிக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது இப்போ மாறப்போகுது. ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம். அதிசாரமாக 6ஆம் இடத்துக்கு வர்றது ஒன்றும் பெரிய பாதகங்களை கொடுக்காது. ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. அதனால் 6ல் வரும்போது கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க இந்த குரு மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு தான் வரப்போகிறார். 5ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அங்கே தான் உச்சமடைகிறார். ஸோ குழந்தைகளின் மூலமாக இருந்த இந்த குழப்பம் குறையும். குழந்தைகளுக்காக பயந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, படிப்பு எப்படி படிப்பாங்க, அதெல்லாம் தீரும். அதேமாரி உத்தியோகம், நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். அதேமாதிரி தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படியே சோம்பி கிடந்தாங்க. நாம் சொன்ன பாட்டு தான். அப்படியே என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இதில் அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கும். தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு உயர்வு.
அதேமாரி குடும்பத்தில் சண்டை. எதனால் சண்டை வருது? வருமானம் இல்லைனாலே கொஞ்சம் சண்டை தாங்க. அந்த சண்டைகள்லாம் தீரும். சண்டை சச்சரவுகள்லாம் குடும்ப ஒற்றுமை கூடும். ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா ஜென்ம சனி போயிட்டு இருக்குன்றதுனால நிறைய பேருக்கு வந்து பதட்டத்திலே இருக்கிறாங்க. இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் நல்லது? படிக்கிற குழந்தைகள் இது வரைக்கும் கொஞ்சம் சோம்பி தான் கிடந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்போ ஒரு இது வரும், நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ம ராசியில் சனி பகவான், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜூனுக்கு மேலே அவர் வந்து பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு, ஜென்மராசியை பார்க்குறாரு குரு பூர்வம். ஏன்னா எப்போவுமே குரு வந்து 7ஆம் பார்வையை விட 5, 9 ரொம்ப விசேஷம். ஆமாம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் உங்களை நேராக பார்க்குறேன், அது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குரு வந்து சைட்லேருந்து ஒரு பார்வை பார்க்குறது எந்த கிரகத்துக்குமே பலம். அப்போ 9ஆம் பார்வையை அவர் அங்கே பார்க்குறாரு. அப்படிங்கும்போதே ரொம்ப அற்புதமாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கலாமா, இல்லை கொஞ்சம் தள்ளி போடலாமா? திருமண முயற்சி இவங்க தள்ளியே படவுனா ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும். அதேமாரி லவ் பண்ணுறவங்களுக்கு காதலர்கள் ஒரு ஒற்றுமை கிடைச்சிடும். பரவாயில்ல. காதலர்கள் வந்து கல்யாணத்தில் போயிடுவாங்க. இது வரைக்கும் காதலிச்சிருந்தவங்க கல்யாணத்துக்கு டிசைட் பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் எல்லாம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுமாரி முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக திருமண யோகம் கை கூடிடும். கண்டிப்பாக கல்யாணத்தை அவங்க சரி பண்ணிட்டுருவாங்க. அதுமாரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ரொம்ப நல்ல முன்னேற்றம் இப்போ தான் அவங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது கிட்டத்தட்ட நிறையா வருடங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே அவங்க ஒன்றும் பெருசாக ஒரு சாதனையெல்லாம் பண்ணல, ஒரு உயர்வுகள்லாம் வரல. சாதாரணமாக சில கம்பெனிலெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அது சொற்பமாக இருந்தாலும் கரெக்டாக போட்டுருவாங்க. ஒரு 5%, 10% போட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். சில கம்பெனியில் போடவே மாட்டாங்க. அது சின்ன கம்பெனி இதெல்லாம் வந்து போடவே மாட்டாங்க. ஒரு 5-6 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக கழிச்சு தான் போடுவாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நல்ல உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனை. இப்போ வேலையில் இருக்கிறவங்க வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனாக்கா வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது. இது ரீதியாக உங்களுடைய ஒரு கிரக நகர்வுகளை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து ஒரு வேலை மாற்றத்தை எடுக்கலாமா, இல்லை வேலையில் பிரச்சனை வருமா, அது மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா? இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேலையில் பிரச்சனை வராது. நல்லது. இல்லை வேறு வேலையை ட்ரை பண்ணணும் அப்படின்னா சூப்பராக கிடைச்சிடும். இப்போ இருக்கிற வேலையை விட அருமையாக கிடைக்கும். அதாவது மனசுக்கு பிடித்த வேலையாக அமையும். சில பேர் வந்து மனசுக்கு பிடிக்காமல் இது சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மீனராசி என்பது. ஏன்னா சர்வை பண்ணணும், வேறு வழி இல்லை. வாடகை கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு பிடிக்காத வேலையில் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். ஓகே. இதில் வந்து என்னென்னா, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி அதாவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுமா? கண்டிப்பாக ரொம்ப கம்மியாகும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜென்மராசியில் சனி வந்தவொடனே குழப்பம் அதிகமாகிடுது. குடும்பத்தில் சண்டை, புருஷ பொண்டாட்டிக்குள்ளே சண்டை, உடல் ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போச்சு. ஏன்னா மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். மனசும் கெட்டு போச்சு, உடம்பும் கெட்டு போச்சு. அவங்களால என்ன பண்ணதுன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த என்ன சொல்ல ரோபோ அப்படியே இயந்திரத்தனமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே. அந்த மீனராசி நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பராபவ ஆண்டு. பரிகாரம், மீனராசிக்காரங்க இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா ஜென்மசனி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்காம இருக்கும். ஒன்று, குருடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இவங்க இந்த ஆண்டு ஒரு முறையேனும் நாமக்கல் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நாமக்கல் ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரியும், மிக பிரம்மாண்டமான உயரத்தில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிற இடம் அது ஒன்று. அவங்க போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவஸ்வரூபி, அதே சமயம் ராமருக்கு மிக ஒரு நெருக்கமான ஒருத்தர். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் சென்னையில் இருக்காங்க நம்ம நேயர்கள், அவங்கெல்லாம் வந்து நாமக்கல் போக முடியல அப்படின்னா நங்கநல்லூரில் இருக்கார், அசோக் நகரில் இருக்கார். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, அதுவும் முடியாது சுவாமி என்னால் அப்படின்னா ரைட், பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதி கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் கருடர் ரெண்டுமே இல்லாமல் இருக்காது. ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாங்க. முடியலன்னு இருந்தவங்கெல்லாம் இப்போ அந்த வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாங்க சந்தோஷமாக.
ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த மீனராசினியர்களுக்கு பராபவ ஆண்டு அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.